உலகம் முழுக்கவே சினிமாவுக்கான ரசிகர்கள் இருந்தாலும் இந்தியாவில தான் சினிமாவுக்கான வெறியர்கள் இருக்காங்கன்னே சொல்லலாம். அதுலயும் குறிப்பா தமிழ் படங்களுக்கு, தமிழ் படத்தோட ஹீரோக்களுக்கு ரஜினி, விஜய், அஜித், கமல் இவங்களுக்கெல்லாம் தனி ஒரு பட்டாளமே இருக்குது. அவங்களோட படம் ரிலீஸ் ஆகும் போதெல்லாம் தியேட்டர் வாசல்ல பேனர் வைக்கிறது என்ன, இந்த பேனருக்கு பால் அபிஷேகம் செய்யறது என்ன, குத்தாட்டம் போடுறது என்ன, கலகட்டம். அது மட்டும் இல்லாம தியேட்டர்ல படம் போட்டுட்டாங்கன்னா உள்ள ஏதாவது ஃபைட் சீன் வந்தாலோ, பஞ்ச் டைலாக் வந்தாலோ, முக்கியமான சீன்ஸ் வந்தாலோ பேப்பர் எல்லாம் கிழிச்சு பறக்க விடுவாங்க. இந்த மாதிரி ராவடி பண்றது உலகத்திலேயே யாருமே இல்ல, நம்ம தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா நம்மளுக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு அதுவும் அமெரிக்கால ரசிகர்கள் இருக்காங்கன்னா நம்புவீங்களா? அதுவும் சாதாரண ஒரு படம் மைண்ட் கிராஃப்ட்னு ஒரு கேம், அது வந்து படமா வந்திருக்கு. அந்த படத்துக்கே வந்து அமெரிக்கால ஒரு தியேட்டர்ல நம்ம ஊர்ல பேப்பரை கிழிச்சு தூக்கி வீசுறது போல அங்க பாப்கார்ன் எல்லாம் செதற விடுறாங்க. இந்த வீடியோ பாத்தீங்கன்னாலே தெரியும். நம்ம ஊர்ல எப்படி பசங்க பண்ற ராவடி வந்து யாருக்கும் தெரியாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி புடிச்சு கொடுக்குறவங்க இருக்கிறாங்களோ, ஆனா நம்ம ஊர்ல போலீஸ் கடைசி நேரத்துல தான் வரும், படம் எல்லாம் முடிஞ்சுதான் வரும். ஆனா அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா ராவடி பண்ண பசங்களை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண அடுத்த ஒரு 10-15 நிமிஷத்திலேயே தியேட்டருக்குள்ளே வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருச்சு. அதாவது ஒரு விஷயத்துல நம்ம தான் டாப் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது நம்மளுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி ஒருத்தன் வரும் பாத்தீங்களா, அதுதான் நம்ம எதிரே பார்த்திருக்க மாட்டோம். சாதாரண ஒரு மைண்ட் கிராஃப்ட் படத்துக்கே இந்த அளவுக்கு குதிக்கிறாங்களே, நம்ம ஊர் படம் மாதிரி கமர்ஷியல் படம் எல்லாம் வந்ததுன்னா எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுவாங்க, நம்மளே தூக்கி சாப்பிடுறாங்க போல இருக்கு.